மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்ப பாருங்க, நிறைய பேத்துக்கு இந்த தோல் சிவப்பா மாறல அப்படின்னு ரொம்ப பேத்துக்கு ஏக்கம் இருக்கும். கலரா இருக்கணும், அப்படி சும்மா பார்த்தா மினுமினுக்கணும். பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அது நேச்சர் எப்போதும் இருக்கும். ஆனா இன்றைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாவம் மேக்கப்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேக்கப்பை தூக்கிட்டா ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் வாழ்றாங்க எல்லாருமே. பாவம் பாவம், அதெல்லாம் ரொம்ப பாவம். ஏன்னு கேட்டுங்க, ஒரு எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க மேக்கப்லயே அலையிறது? எப்படி இருந்தாலும் உண்மை வெளியாரும்ல. ஆக இயற்கையாவே அந்த உடல் அந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த தோல் சம்பந்தமான நோய்களை போக்கணும், அதுக்கு என்னங்க பண்றது, என்ன செய்யறது அப்படின்னு. எப்பேற்பட்ட சொரியாசிஸ் உடம்புல படைசி அதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இதை சொல்றேன். அது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துளசி இலை இருக்கு பாத்தீங்களா, துளசி இலை ஒற்றை செம்பருத்தியினுடைய இலை, துளசி இலை ஒத்த செம்பருத்தியுடைய இலை. ஒத்த செம்பருத்தி இலை இலை, துளசி இலை, அதே மாதிரி வில்வ இலை, இந்த 3 இலைகளையுமே வச்சு அரைக்கணும். வில்வ இலை கிடைக்காதவங்க என்னங்க செய்யறது? எங்களுக்கு வில்வ இலை கிடைக்காது, நீங்க சொல்ற ரெண்டுமே ஈஸியா கிடைக்குது, அது கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுல நீங்க தாராளமா சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்தலாம். சோற்றுக்கற்றாழை பயன்படுத்த முடியாதவங்க, அதுவும் கூட ரொம்ப பேருக்கு கிடைக்காது. அப்ப இதுவும் கிடைக்கல, நாங்க என்னங்க செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க மல்லிகை செடியினுடைய இலை, மல்லிகை பூ இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய இலை, இவ்வளவுதாங்க. இதுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவுமே கிடைக்கலங்க, இந்த 2 இலை தாங்க எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறவங்க தேங்காய் கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இலை, இதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு தேங்காயை வாங்கி ஒரு அரை தேங்காய் இதில் கலந்துருங்க. அந்த அரைச்சன் அப்படியே அரைச்சு மேல் புறம் பூசிடணும். ரெகுலராகவே ஒரு 10 நாளைக்கு பூசிட்டு வாங்க. உடல் எப்படி காட்சி கொடுக்குன்னு பாருங்க. எந்த மாதிரி சொறி செர படங்கு பக்கத்தில் வராது. துளசியும் ஒத்த செம்பருத்தியுடைய இலையும் கலந்துட்டாலே வளவளப்பு, சோப்பை விட வளவளப்பாயிடுறது. அதில் தேங்காயை கலந்துட்டீங்கன்னா தோல் மினுமினுப்பாயிடும். நீங்க 48 நாளும் போட்டீங்கன்னா உங்களுடைய தோல் மினுமினுப்பாக மாறும். பெண்களுக்கு மிக அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் பொலிவு ஏற்படும். நீங்க கருப்பா இருந்தா கூட கலையாக மாறி விடுவீர்கள். அது ஒரு விஷயம். அதையே கறிவேப்பிலை இருக்கு பார்த்தீங்களா, கறிவேப்பிலை தேங்காய் சம அளவு, கருவேப்பிலை ஒரு பிடிச்சபடி, தேங்காய் ஒரு பிடிச்சபடி, ரெண்டையும் மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சோண்டு, ஆனால் இது மாறாமல் கரெக்டாக நீங்கள் செய்யணும், நான் சொன்னபடியே நீங்கள் செய்யணும். இது ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கிட்டு இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது கரிசலாங்கண்ணி இலை. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு 2, உங்களால் இலை கிடைக்கலன்னா 2 ஸ்பூன் அதில் போட்டுங்க. போட்டு மிக்சியில் வச்சு அடித்து தினமும் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சுங்க. காலையில் சாயங்காலம் உங்களுடைய தோல் நிறம் மாறும், உறுதியா மாறும். அதில் மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கரிசலாங்கண்ணி இலைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 2 கூட்டையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டு வரும்போது தோல் நிறம் மாறும். எங்க சும்மாவே சாப்பிட்றதா, இல்லை காய்ச்சி சாப்பிடணுமா? காய்ச்சியும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். ஆனால் காய்ச்சி சாப்பிடுவது சிறப்பு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க காய்ச்சினா அதோட விட்டமின்ஸ்லாம் போயிடும். அப்படிலாம் உண்மை கிடையாது. காய்ச்சினால் மீண்டும் மருத்துவ குணம் அதிகமாக. பச்சையா சாப்பிட்டா அது என்னன்னா, எந்த ஒரு இலையுமே ரொம்ப 3 நாட்களுக்கு வேணா பச்சையா சாப்பிடலாம். 48 நாள் தொடர்ந்து சாப்பிடும் போது காய்ச்சி குடிப்பதான் நல்லது. ஏன்னா அந்த பச்சையா இருக்கிறதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. இதுதான் இப்படி இந்த மாதிரி செஞ்சு இந்த வியாதி கண்ட்ரோல் ஆயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, இதை கடைசியா சொல்றேன், ஆனா இதை செய்தால் ரொம்ப சிறப்பு. வேப்பம் கொழுந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேப்பம் கொழுந்தும் ஆவாரம் கொழுந்தும், வேப்பம் கொழுந்தும் ஆவாரம் பூவுடைய இல்லாட்டி கிடைக்காதவங்க கடையில் வாங்கிக்கலாம். ஆவாரம் பூ பவுடர், இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறம் மாறிடும், பொலிவு பெறும் உடம்பு. வெரி சிம்பிள். காய்ச்சியே சாப்பிடலாம். ஒவ்வொரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தான்.
ரெண்டையும். அப்படி இருக்கும் உடம்பு, தக 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 தகன்னு. இதெல்லாம் வெரி சிம்பிள் மேட்ரு. இதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கும். ஆனால் அங்க ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா புரியுங்க. உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க மாத்திக்கணும். தவறான உணவு கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. இந்த பிராய்லர் கோழி, இதுக்கு மேல இறைச்சிகள், இந்த மாதிரி விஷயங்களை கைவிட்டுறணும். அப்புறம் அதையும் சாப்பிட்டுவிட்டு அதே மாதிரி இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இதையும் நீங்க பண்ணிட்டு, சார் எனக்கு அரிப்பு திக்கவே இல்லை, எனக்கு சொரியாசிஸ் போகலன்னு சொன்னா நான் பொறுப்பல்ல. முறையாக இருந்து இதெல்லாம் நீங்க சம்மணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முறையா நான் சொன்னபடியாக செயல்பட்டு 48 நாட்கள் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது, ஏன்னா உங்க உடம்பு வந்து இதோட கண்டென்ட்டை உள்ள எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கு டைம் கொடுக்கணும்ல. நீங்க அதுக்குள்ள எதையே உள்ள தள்ளினீங்கன்னா பழையபடியும் இந்த சிக்கனை உள்ள தள்ளி, மட்டனை உள்ள தள்ளி, அரிப்பு நோயை உருவாக்கக்கூடிய மீனை உள்ள தள்ளி, தேனை சாப்பிடியானா மீனை சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் உள்ள போகும்போது அரிப்பு, சொறி, சிறங்கு படை அனைத்தும் வரத்தான் செய்யும். கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்க. ஆக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்து இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.